Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் தக்காளி ரவை தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ இதில் 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இது வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் ரவை சேர்த்துக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் கோதுமை மாவு, உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த தண்ணி நம்ம உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து எடுத்தாச்சு. ஒரு பெரிய வெங்காயம் அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட போகிறோம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வைக்கலாம். 1/2 மணி நேரம் இது அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது தோசையாக ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். தோசைக்கல் நல்லா சூடாயிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த தோசையாக ஊற்றி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். தக்காளி ரவை தோசைக்கு நம்ம சைடிஸ் எதுவுமே வேணாம், இது அப்படியே சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வெந்து எடுத்துக்க போகிறோம். இதை நம்ம ஒன் சைடு தான் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நம்மளோட தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தக்காளி ரவை தோசை இந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதுக்கு சைடிஸ் எதுவுமே வேணாம், நம்ம அப்படியே சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.